இந்த கும்பராசி தனக்கான வாழ மாட்டாங்க, மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இருக்கிற ராசிகள்லேயே அது அற்புதமான ராசி இந்த கும்பராசியாக தான் இருக்கும். கும்பராசிக்கு சனி பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. மகரம் ராசிக்குமே சனி பகவான் தான் ராசி அதிபதி. மகரம் போல கடுமையாக இல்லை. இந்த கும்பராசிக்காரங்கிட்ட நல்ல ஒரு மனிதநேயம், நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய சிந்தனை, சமூகம் சார்ந்த ஒரு உயர்ந்த எண்ணம், இது எல்லாமே கும்பராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணநலன் அப்படின்னு கூட சொல்லலாம். கும்பராசிக்காரங்க வாழ்க்கை அப்படிங்கிறது தனிமனித வாழ்க்கையே கிடையாதுங்க. சமூகத்தின் மீது ஒரு அன்பு பற்று கொண்டக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ராசியில் முதல் ராசி இந்த கும்பராசி. பெரும்பாலும் பாருங்கள், உங்களோட செயலாலையும் சொல்லாலையும் யாருக்குமே எந்த விதத்துலையுமே பாதிப்பு வரக்கூடாது, யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை மனப்பாங்கு கொண்டவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே இவங்களை பற்றின முதல் நினைவு வரக்கூடிய விஷயம் எல்லோருக்கும் உதவி பண்ணக்கூடிய இயல்பு தான். சின்ன வயசுலேருந்தே நான் வேறு மாதிரி யோசிக்கக்கூடியவங்க அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே செயல்படுத்தக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. கூட்டத்தோடு கூட்டமாக போக மாட்டாங்க, தனியான வழிவகுத்து அதில் செல்லக்கூடியவங்க தான். இவங்களோட ஐடியாலாம் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். புதுசு புதுசாக யோசனை சிந்தனை இது எல்லாமே மற்றவங்கிட்ட இருந்து எப்பவுமே தனித்துவமான செயலால் தனித்துவமாக காட்டக்கூடிய ராசியாக இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. பெரும்பாலும் நீங்கள் பாருங்களேன், மற்றவங்களுக்கு ஒரு புரியாத புதிர் போல தான் இருப்பீங்க. ஆனால் ஒரு காலம் வந்தால் எல்லோருமே உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்கு நண்பர்கள் மூலமாகவும் சரி, குழு வாழ்க்கை மூலமாகவும் சரி, எப்பொழுதுமே மற்றவங்க கூட சேர்ந்து எந்த ஒரு பணியும் செய்கிறதுக்கு தயக்கம் காட்டுவீங்க. தனியாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா உங்களோட எண்ணமாக இருக்கணும். கும்பராசிக்காரங்களுக்கு சமூக சேவை, இந்த அரசியல், என்ஜிஓ, இந்த ஆராய்ச்சி ஆலோசனை வேலைலாம் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா மக்கள் தொடர்பு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் யாரையுமே உங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. அதே போல் தன்னை யாரும் கட்டுப்படுத்துறதும் உங்களுக்கு பிடிக்காது. பார்க்குறதுக்கு அமைதியாக தான் இருப்பீங்க, ஆனால் உங்களோட மனசில் ஆழமான சிந்தனை எப்போவுமே இருக்கும். பெரும்பாலும் பாருங்களேன், அதிகமாக பேச மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்க. ஆனால் நினச்சதை சாதிக்காமல் இருக்கவும் மாட்டாங்க. எப்பொழுதுமே யோசனையில் எப்படி வெற்றி பெறணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மட்டும் சனி பகவானோட பலம் அருமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்களிடையில் நல்ல ஒரு மதிப்பையும் சமூகத்தில் நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் பெயர் புகழையும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிலையானதாக பெற முடியும். தாமதம் அப்பப்போ ஏற்படுங்க, ஆனால் அதெல்லாம் நினச்சி நீங்கள் கஷ்டப்படாதீங்க. தாமதம் இருந்தாலும் நிரந்தர உயர்வு இறுதியில் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் கும்பராசி அப்படிங்கிறது எனக்கு மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ராசி. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ராசியில் இந்த கும்பராசி முதல் இடத்துல இருக்குன்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் நிலையான உயர்வை எல்லா விதத்திலுமே பெறக்கூடிய அமைப்பு கொண்டது இந்த கும்பராசி. ஆனால் இப்போ உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அதற்கு தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு உன்னதமான வழிபாடுன்னு சொல்லலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை வெகு விரைவில் உங்களை வரவும் தொடங்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே பிரச்சனையாக இருக்குது, நிறைய தடை தாமதம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த பில்லி சூரியத்தால் கூட பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். இதிலிருந்து முழுமையாக விடைபெறணும், இதிலிருந்து முழுமையாக நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. இதிலேருந்து முழுமையாக வெளியேறுவதற்கான அனைத்து வகையுமே நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க முடியும். சொந்த ஜாதக கணிப்புமே எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வு கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறட்டும், இந்த பில்லி சூனிய ஏவலேருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்கோம். ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக சில மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்க வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது 2026ஆம் ஆண்டு முதல் மாதமான ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி பிறந்திருக்கு இல்லையா? இந்த பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரையிலான காலகட்டம் என்ன மாதிரியான அமைப்பு கொடுத்துருக்கு, அதாவது கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளில் நீங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறீங்க, இந்த மாற்றம் நல்லதா கெட்டதா, நல்லதாக இருந்தால் அது அதிகரிக்க என்ன செய்யணும், கெட்டதாக இருந்தால் அதிலேருந்து விடுபட என்ன செய்யணும், பரிகாரம், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குறித்து முழுமையான விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள்.
9 கிரகங்களுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் பயிற்சி ஆகிறது வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம். இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிகளுக்குமே அதோட தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. சில ராசிக்கு சுப பலனாக அமையுது, சில ராசிக்கு அசுப பலனாகவும் இந்த கிரக மாற்றம் அமைஞ்சிடுது. இந்த மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறாரு. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதம் நிறைவு செய்கிறாரு சந்திர பகவான். அதுக்கப்புறம் கேது பகவான் சிம்ம ராசியிலையும், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களுமே மகர ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்யுது. அதுலேயும் மகரத்தில் பாருங்கள் செவ்வாய் உச்சமடைந்து சஞ்சாரம் செய்கிறாரு. கும்ப ராசியில் புதன் பகவானும் செவ்வாயும், மீனம் ராசியில் சனி பகவானும் இருக்காரு. இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு இந்த முதல் 15 நாட்கள் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி முதல் பாதி, அதாவது முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு அற்புதமான யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் உங்கள் துணை விஷயத்தில் மனம் விட்டு பேசினாலே போதுங்க, குடும்ப சூழலில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல விஷயங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கும். ஏற்கனவே ஏதாவது சண்டை சச்சரவு வீட்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பேசி தீர்க்கக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகி இருக்கு. மனம் விட்டு பேசினாலே எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கைகூடும். உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லா விஷயங்கள்லையுமே பாருங்கள் அனுகூலமான வாய்ப்பு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் உண்டாகும். ஏன்னா கடந்த காலத்தில் அவ்வளோ பிரச்சனைகளையும் தடை தாமதத்தையும் தாண்டி வந்திருப்பீங்க. நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் உயர்வே ஏற்படலை, ஏன் இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான குழப்பமான சூழலில் நீங்கள் இப்போ இருப்பீங்க. அந்த குழப்பமான சூழல் நீங்கி நன்மை பெறக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகியிருக்கு. இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மை பிறக்கும். கடந்த காலத்தில் எதெல்லாம் தடை தாமதத்தை கொடுத்துச்சோ அது எல்லாமே இப்போ நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்குது. நல்லா பிளான் பண்ணி செய்யுங்க, எந்த ஒரு விஷயமே நல்லபடியாக நடக்கும். தொழிலையுமே நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்துக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலை அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை தருது. இதுக்கு முன்னாடி இழுபறியாக இருந்த நிலைமை கூட இப்போ படிப்படியாக மாறிடும். அதுவும் பாருங்கள், இந்த ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் இப்போ கொஞ்சம் முயற்சி எடுங்களேன், வரன் கைகூடக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா திருமண யோகம் இப்போ உங்களுக்கு உண்டாகி இருக்குங்க. திருமணம் விரைவில் நடப்பதற்கான சாத்தியக்கூறும் இருக்குது. நீங்கள் தேடுற மாதிரி நல்ல வரன் கிடைக்கும். திருமணம் விரைவில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தை இப்போ உங்கள் வீட்டில் நடக்கும். ஏன்னா இப்போது சிறப்பான யோகம் இது எல்லாமே அதனால தான். அதே போல் புத்திர சந்தான பாக்கியம் கிடைப்பதற்குமே வாய்ப்பு இருக்குங்க. தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தின் அருளை பெறுங்க. அதாவது இந்த மாதம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யறதுனால நன்மைகளை பெறக்கூடிய ஒரு யோகம், குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையும் பெற்றுத்தரக்கூடிய கிரக அமைப்பு இப்போ உண்டாகி இருக்கு. ஒரு சிலருக்கு பாருங்கள் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்குது. சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் முழுமையாக நீங்கி தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும் ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு உண்டாகி இருக்கு. அற்புதமான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல், பாதிப்பு இதெல்லாமே பரிபூர்ணமாக உங்களை விட்டு நீங்குது. உங்களுக்கு பாருங்களேன், இடமாற்றம், தொழிலில் மாற்றம், வியாபார மாற்றம், ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடும். அப்படி வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோங்க. மாற்றம் உங்களுக்கு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அதே போல் இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள், தடை தாமதம் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுதுன்னு சொல்லலாம். தடைகள் எல்லாம் தவிடுபடியாகும் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த கிரக சூழல் உண்டாகியிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காதுன்னு கூட சொல்லலாம். பழைய கடனை அடைச்சி முடிப்பதற்கான எண்ணம் இப்போ உங்களுக்கு தோன்றும். ஏற்றம் இழந்து ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்கள் எதையுமே பிளான் பண்ணி பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், கோபத்தை தவிர்க்க பாருங்கள். நிதானமாக செயல்பட்டால் திட்டமிட்ட எல்லா காரியத்திலையுமே ஏற்றம் பெறும் யோகத்தை நீங்கள் நிச்சயமாக இந்த மாதம் பெறுவீங்க. அதே போல் கடந்த கால பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பழைய சண்டை சச்சரவுகளை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். அப்படி இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் உருவாக்க முடியும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் தடைகளை தவிடுபொடியாக்கும் ஆற்றலை பெற முடியும். இறைவனின் பரிபூர்ண அருளும் பெறக்கூடிய ஒரு அம்சங்கிறதுனால நீங்கள் இப்போ இறைவன் கிட்ட வைக்கிற வேண்டுதல் விரைவில் நடக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளையும் பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு, கழுத்து தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உடல் ஆரோக்கியம் சிறப்பான உயர்வை பெற்றுத்தருது.
என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.